வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரசன் பொட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய பேக் நெக் பார்க்குறோம். பேக் நெக்கில் எவ்வளோ கிராண்டான ஹெவி லுக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். வாங்க ஃபஸ்ட்டு பேக் நெக்கோட அவுட்லுக் பார்க்கலாம். இதுதான் பேக் நெக்கோட ஃபுல் அவுட்லுக். எந்த அளவுக்கு கிராண்டாக போட்டிருக்கோம், தென் ஃபினிஷிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வெட்டிங் ப்ளவுஸோடைய கிராண்ட் ஹெவி அவுட்லுக் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிரசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியா காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவோம். தென் வாங்க இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச்சை நான் 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். 7 லைன்ஸ் கொடுத்துருந்தா தான் நமக்கு பீட்ஸ் டேமேஜ் ஆகாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் 7 லைன்ஸ் கொடுக்கல அப்படின்னா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் நான் 7 லைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். தென் சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் பீடை 2 பீட்ஸாக ஃபுல் லைனையும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு 7 லைன்ஸ் வேணான்னா 4 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி சிங்கிள் பீடு வச்சு ஃபோர்ட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 4 லைன்ஸ் கொடுத்தாலே ஓகேவாக தான் இருக்கும். நம்மளால் டபுள் ஃபோர்ட் வச்சுமே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டபுள் ஃபோல்டு வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா 7 லைன்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நமக்கு சிங்கிள் ஃபோல்டு டபுள் ஃபோல்டு சேஞ்ச் பண்ணுற வேலை இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் 7 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு 4 லைன்ஸ் ஓகேனா நீங்கள் 4 லைன்ஸோடு நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நான் 4 mm பீடு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 4 mm பீடு வந்து சிங்கிள் பீடாக தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். 4 mm ஃபுல் பீட் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதுலேயுமே ஆஃப் பீடு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப் பீடை வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். தென் சக்கரி ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஒரு சின்ன மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பென்சிலில். அந்த இடத்துல தான் நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி க்ளூ அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு 4 சக்கரையை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இடத்துலையும். ஸோ அந்த 4 சக்கரையை எந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணி தென் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா க்ளூவோட மார்க் அப்படியே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிதாங்க. க்ளூ அப்ளை பண்ணும்போது லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப அப்ளை பண்ணாலும் பிரிஞ்சிரும். நீங்கள் என்ன பேஸ்ட் பண்ணுறீங்களோ அது இல்லை ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாலுமே வந்துடும். ஸோ நமக்கு அது கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயுமே கரெக்டாக வச்சு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் உங்களுக்கு மார்க் பண்ணி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக போடுறோமா இல்லையா, கரெக்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கோமாங்கிறதெல்லாம் தெரியும். எல்லா ப்ளவுஸ் நீங்கள் மார்க் பண்ணுமே ஸ்ட்ரெயிட் லைனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தெரியும். பாருங்கள், இந்த கர்வ் கிட்ட வளைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு வந்ததை விட கர்வ் கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஃபர் ஆகும். நம்ம பார்த்து அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சர்க்கரையாக எடுத்துகிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை முடிஞ்ச வரைக்கும் கிட்டவே வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக தூரமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ்லேயே வச்சு கிட்டவே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சர்க்கரையை நீங்கள் எந்த டூல் வச்சும் பேஸ்ட் பண்ண வேண்டாம், கையிலையே வச்சு பேஸ்ட் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். டூல் வச்சு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நான் யூஸ் பண்ணுறது ப்ளெயின் சர்க்கரை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சர்க்கரையிலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுலேயே 5 டாட்ஸ் வச்ச மாதிரி சர்க்கரை வரும். என்னோடது ப்ளெயினு. அதுலேயே பெரிய சைஸும் கிடைக்கும், சின்ன சைஸும் கிடைக்கும். நான் சொன்ன 5 டாட் சர்க்கரையில் அதே மாதிரி நான் இப்போ யூஸ் பண்ணுறத பாருங்கள் நல்லா. இதுலேயுமே இதோட பெரிய சைஸும் கிடைக்கிது, சின்ன சைஸும் கிடைக்கிது. உங்கள் ப்ளவுஸுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சு வாங்கிக்கோங்க. தென் இப்போ நான் சர்க்கரையை லாக் பண்ணுறேன். நீங்கள் எதையுமே ஆரி ஒர்க் பண்ணுற எந்த ஒரு டிசைனையுமே நார்மலாக அப்படியே பேஸ்ட் பண்ணுறதோடு விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்மளோட கிளைண்ட் வாஷ் பண்ணும்போது நம்ம பேஸ்ட் பண்ணுற எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண இடம் எல்லாம் எம்ப்டியாக இருக்கும். அது கரெக்டான ஃபினிஷிங் வராது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டிசைனை பேஸ்ட் பண்ணாலுமே அது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இல்லை என்னால் ஸ்டிச் பண்ண முடியாதது, இல்லைன்னா கிளிப் மாதிரி இல்லை, க்ளூ மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னா அது ஓகே. இன்கேஸ் ஸ்டிச் பண்ணக்கூடியது இந்த மாதிரி சர்க்கரை இல்லாட்டி செயின் ஸ்டோன் இந்த மாதிரியான வெரைட்டிஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்னொன்னையாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ண உங்களுக்கு முடியும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளூ அப்ளை பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணால் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குமான்றது தெரியாது, ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் நான் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்படியே நார்மலாக என்ன பண்ண போகிறோமோ இந்த சர்க்கரையை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வேணும். அதனால தான் நான் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 சர்க்கரையை எப்படி ஆட் பண்ணுறேன்ட்டு ஒரு சர்க்கரைக்கும் நடுவில் செயின் ஸ்டிச் போட்டு சர்க்கரையை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேருந்து நான் மேலே வரல, மேலேருந்து தான் கீழே போகிறேன். பிகாஸ் நமக்கு எந்த இடத்துல அந்த பெரிய பீடு 3mm பீடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3mm பீடு எந்த அளவுக்கு வேணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நமக்கு எந்த லென்த்துக்கு 3mm பீடு வேணுமோ, பக்கத்தில் இருக்க லைன் வேணுமோ அந்த லென்த்தில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி தென் ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடை தென் 3mm பீடை ஆட் பண்ணிவிட்டு தென் திரும்பவும் சுகர் பீடு தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் லைட் லேம்ப் மாதிரியான ஒரு லுக் தான் கொடுக்குறேன், அந்த 3mm பீடையும் சுகர் பீடையும் வச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சுகர் பீட் ஆட் பண்ணி 3mm பீட் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் திரும்பவும் சுகர் பீட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ 2 சர்க்கரைக்கும் நடுவில் நான் இந்த லுக்கு கொடுத்துருக்கேன். நான் சுகர் பீடை 2 பீட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் எல்லா டிசைனும் போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி பேக் நெக் போடும்போது ஒரு இடத்துக்கும் மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த கர்வ் கிட்ட. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரே மெஷர்மெண்ட்டில் தான்
மேலே எப்படி ஸ்டார்டிங்கில் போட்டோனோ அதே மாதிரி தான் எண்ட் வரைக்கும் போடுவோன்னா நமக்கு கர்வ் கிட்ட கரெக்டாக வராது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் அவைல் பண்ணணும் அப்படின்னா கிறிசன் பொட்டிக்ஸை டிஎம் பண்ணுங்கள். தென் எனக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னென்னா, நம்ம ப்ளவுஸ் எப்பயுமே ரொம்ப திக்கான ப்ளவுஸில் தான் ஆரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் சாரியில் வர ப்ளவுஸு எப்பயுமே திக்னஸாக இருக்காது. ஸோ அதனால் செப்பரேட்டாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதே கலர் கூட பட் சில்க் அந்த கிளாத்தில் கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கலாம். என்னோடய கிளைண்ட்டு சாரியோட ப்ளவுஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்டதால் நான் இதை பண்ணியிருக்கேன். பட் எல்லோருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோடய கிளாத் கொஞ்சம் திக்காகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ஓகே சொன்னேன். இல்லை அப்படின்னா நான் ஓகே சொல்லியே இருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம போட்டு அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். இன்கேஸ் நாம் அவங்க கேட்டாங்கன்றதுக்காக போட்டு கொடுத்துட்டு அது கொஞ்ச நாளில் ஃபேட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு கிளாத் அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே ப்ளவுஸோட கிளாத்தை சஜஸ்ட் பண்ணுறதில்ல. சாரியில் வர ப்ளவுஸை நீங்களுமே அதை சஜஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது கிளாத் அப்படின்னா வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அது அந்தளவுக்கு சீக்கிரம் டேமேஜ் ஆகாது கிளாத்து. என்னோடய கிளைண்ட் இதே ப்ளவுஸ் தான் வேணும், தென் இதே கலர் வேணுங்கிறதுக்காக அவங்க எனக்கு ப்ளவுஸை ஓகே எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஓகே சொல்லி நான் இந்த ஆர்டர் எடுத்தேன். உங்கள் கிளைண்ட்டும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு போடுறது ஒழுங்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு செப்பரேட்டாக கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா நம்மக்கிட்ட வர கிளைண்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுமாங்கிறது தெரியாது. பட் நமக்கு தெரியுங்கும் போது அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு. நிறைய ஆரி ஒர்க் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். தென் எடுத்துக்கிறது அவங்களோட விஷ். நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது ப்ளவுஸோடைய ஃபுல் லுக்கையும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ஹெவியாக கிராண்டாக இருக்குது இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறது. தென் இதுக்கப்புறமா நான் இதில் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இன்றைக்கான டிப் என்ன அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். நான் எப்பயுமே ஒரு டிசைனுக்கும் ஒரு சக்கரிக்கும் அந்த மாதிரி எப்பயுமே ஸ்டோன் ஒட்ட மாட்டேன். இந்த மாதிரி நான் மொத்தமாக பேஸ்ட் பண்ணி க்ளூவை அதுக்கப்புறமா தான் ஒட்டுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் க்ரிப்னஸ் கிடைக்கும். எல்லோரும் ஸ்டோனை ஒட்டுறதுக்கு டூல் வச்சிட்ருப்பாங்க. நான் அந்த மாதிரி டூல் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. இன்றைக்கான டிப் இது தான். நார்மலாக நம்மளுடைய துளி பிராண்டோடைய நீடில் தான் நான் வச்சுருக்கேன். துளி பிராண்டில் நான் டேமேஜ் ஆகிடுச்சு ஒரு நீடில். அதோடய நீடிலை பேக் சைட் டேர்ன் பண்ணி அப்படி தான் நான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். தென் ஆப்போசிட்டில் திருப்பிட்டு ஒரு டிப் க்ளூவில் வச்சுட்டு பாருங்கள், டிப் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை எடுத்து பேஸ்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம டூல்லாம் வாங்கி மணி வேஸ்ட் பண்ண வேணாம். இதுதான் இன்றைக்கான டிப்பு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளூவுமே நீங்கள் ஒன்றாலாம் நீங்களுமே பேஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. நான் பண்ணுற மாதிரி மொத்தமாக அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணால் தான் டைம் சேவ் ஆகும். தென் உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு க்ரிப்னஸ் கொடுக்கும் கொஞ்சம் காஞ்சதும். ஸோ அந்த க்ரிப்னஸ் கொடுக்கும்போது ஈஸியாக அதுவுமே அப்சர்வ் ஆகிறதுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக் பார்க்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் எந்த அளவுக்கு கிராண்டாக ஹெவியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சிம்பிளான ஒர்க் தான், பட் கிராண்ட் லுக் கொடுத்துருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.